டுவெல்த்து பிசிக்ஸ்ல யூனிட் 8 நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். நாம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம எதெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிற லேசர் ரீகால் பண்ணியிருந்தேன். அதாவது போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். அதாவது எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிதானே. ஒரு மெட்டல்ஸ்ல லைட் படும்போது எலக்ட்ரிக், அதாவது எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எமிட் ஆகுது. இதை தான் நம்ம பத்தி பார்த்தோம். கரெக்டா? அதுல உங்களுக்கு அந்த அனிமேஷன் என்னெல்லாம் காமிச்சேன்னா, நீங்க அந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எப்பெல்லாம் நடக்குது, ஸோ இன்டென்சிட்டி வேரியேஷன், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வேரியேஷன், ஃப்ரீக்வன்சியோடைய டிபெண்டன்ஸ் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம். நாம இன்னைக்கு அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் பார்க்க போறோம். அதுதான் பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் லைட் அப்படிங்கிறத. இந்த இது ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்றேன் அப்படின்னா, இப்ப லைட்டு வந்து நிறைய பாயிண்ட் சயின்டிஸ்டுக்கெல்லாம் தோண்டிட்டு இருந்து, அதாவது அவங்க வந்து ஒரு காலத்துல வேவ் நேச்சர் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் பார்ட்டிகல் நேச்சர் அப்படிங்கிற ஒன்று ப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டியூல் நேச்சர் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த யூனிட் பேரே டியூல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். கரெக்டா? அதனால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அப்படின்னு சொன்னேன். ரைட். ஸோ லைட்டுக்கு வேவ் நேச்சர் இருக்கு, அதுல யாருக்கும் டவுட் இல்லல. ஏன்னா நம்ம வேவ் ஆப்டிக்ஸ்னு தனியா ஒரு யூனிட்டே படிச்சிருக்கோம். ஏன்? அந்த லைட்டோடைய வேவ் ஆப்டிக், வேவ் கேரக்டரிஸ்டிக்ஸ், வேவ் நேச்சர் இருக்கு. அதனால சில ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம செக் பண்ணோம். ரைட்டா? இப்பெல்லாம் இருந்தா இதெல்லாம் ஒபே பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனா சில எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்ணாங்கன்னா, என்ன தெரியுதுன்னா, லைட்டுக்கு பார்ட்டிகல் நேச்சரும் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அது ஷோ பண்ணுச்சு. சரியா? லைட்டுக்கு சில எக்ஸ்பெரிமெண்ட்ல லைட்டுக்கு பார்ட்டிகல்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடியதும் இருக்கு அப்படிங்கிறத சில எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து கண்டுபிடிச்சாங்க. அப்ப இததான் நாம பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்றோம். இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணது யார் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 1905ல இத வந்து அவர் சொல்றாரு. சரியா? ரைட். சோ ஐன்ஸ்டீனுடைய விளக்கம் என்ன சொன்னார் அப்படிங்கறத நம்ம யோசிக்க போறோம், பார்க்க போறோம். சரியா? ஐன்ஸ்டீன் என்ன பண்ணார்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், மேக்ஸ் பிளாங்க் தெரியும். அதுதானே? இவருடைய அந்த கான்செப்ட் தான் குவாண்டம் கான்செப்ட். கரெக்டா? குவாண்டம் கான்செப்ட். சோ ஐன்ஸ்டீன் என்ன பண்ணார்னா, இந்த மேக்ஸ் பிளாங்கோடைய குவாண்டம் கான்செப்டை எக்ஸ்டெண்ட் பண்ணாரு. எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டோ எலக்ட்ரிக், இது வந்து ஐன்ஸ்டீன் வந்து கண்டுபிடிக்கிறாரு. எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை எக்ஸ்பிளைன் பண்றாரு. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை எக்ஸ்பிளைன் பண்றாரு. சரியா? இது கிளியரா? அப்ப அவர் என்ன சொன்னார்னா, லைட்ல இருக்கக்கூடிய எனர்ஜி, சரியா, லைட்டுக்கு எனர்ஜி இருக்கு அப்படின்னா, அந்த எனர்ஜி ஒரு வேவ் ஃப்ரண்ட் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகாம ஒரு சின்ன சின்ன பேக்கெட்ஸா ஸ்ப்ரெட் ஆகுது. சின்ன சின்ன பேக்கெட்ஸா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சோ எனர்ஜி பேக்கெட்ஸ், சின்ன சின்ன பேக்கெட்ஸா அவர் வந்து இருக்குன்னு சொன்னாரு. அப்போ அந்த சின்ன சின்ன பேக்கெட் சொல்றோம்ல, அதுக்கு எனர்ஜி குவாண்டா அப்படிங்கிற ஒரு நேமும் இருக்கு. எனர்ஜி குவாண்டா. சோ எனர்ஜி குவாண்டாவா கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஐன்ஸ்டீன் வந்து சொல்றாரு. சரியா? சோ இந்த எனர்ஜி குவாண்டா தான் நாம ஒரு நேம் வச்சிருக்கோம் எனர்ஜி குவாண்டாக்கு. அதுதான் போட்டான். சரியா? எனர்ஜி குவாண்டானுக்கு தான் நம்ம வந்து போட்டான் அப்படின்னு நேம் வச்சிருக்கோம். ஓகேவா? இது கிளியர் ஆயிட்டலாம். ஓகே. சோ எந்த சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய லைட்டா இருந்தாலும் அதுல அது ஒரு ஃப்ரீக்வன்சி நியூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த ஃப்ரீக்வன்சியோடைய அந்த இம்பார்ட்டன்ட் அதுதான். ஃப்ரீக்வன்சியோடைய இதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவைப்படுது. ஸோ அதை நான் சொல்றேன். அதாவது எனர்ஜி குவாண்டான்னு சொல்லியாச்சு. எனர்ஜி குவாண்டா. அப்ப எனர்ஜி குவாண்டா அப்படின்னு சொன்ன பிறகு போட்டான் அப்படின்னு ஒண்ணு சொல்லியாச்சு. அப்படிதானே? இந்த எனர்ஜி குவாண்டாக்கு தான் போட்டான் அப்படின்னு பேரு. அப்ப எந்த ஒரு சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த லைட்டா இருந்தாலும் அது ஒரு ஃப்ரீக்வன்சியோட இருந்தா, எந்த ஒரு லைட்னாலும் இருக்கலாம். அது ஃப்ரீக்வன்சியோட இருந்தா அந்த குவாண்டாவோட அப்படியே ஸ்ட்ரீம்
அது இருக்கும் அப்படிங்கறதுதான் நம்ம வந்து இதுல தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாயிண்ட். சரியா? நான் திருப்பி சொல்றேன். ஸோ எனர்ஜி குவாண்டான்னு சொல்லியாச்சு, ஃபோட்டான்னு சொல்லியாச்சு, எந்த ஒரு சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய லைட்டும். சரியா? அப்போ அந்த சோர்ஸுக்கு லைட் இருக்கு, ஓகே, லைட் வருது, ஓகே, பட் அது ஒரு ஃப்ரீக்வன்சியோட இருக்குது அப்படின்னா அது குவாண்டாவோட கண்டிப்பா ஸ்ட்ரீம் ஆயிரும். ஸ்ட்ரீம்னா உங்களுக்கே தெரியும், ஃப்ளோ ஆயிரும் அப்படின்னு தெரியும். ஒரு குவாண்டாவோட ஃப்ளோ ஆயிரும். ஓகே, எனர்ஜியை எப்படி சொல்ல போறோம்னா, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, ஃப்ரீக்வன்சி, இதுதான் ஃப்ரீக்வன்சி. அப்போ லைட்டு, எனர்ஜி, ஃபோட்டான், ஃப்ரீக்வன்சி, இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ இந்த லைட்டோடைய எனர்ஜி எப்படி இருக்கும்னா ஈஸ் கொட்டு ஹச் நியூ, இதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஈஸ் கொட்டு ஹச் நியூ. ஹச்சுங்கிறது தான் என்ன, நீங்க ஆல்ரெடி எல்லாருமே கேள்விப்பட்டதுதான். ஹச்சுங்கிறது என்ன? எஸ், அது வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். இது வந்து ஒரு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு பேரு. கரெக்ட் தானே? நியூ ஃப்ரீக்வன்சி தெரியும். இதை ரெண்டையும் மல்டி பண்ணீங்கன்னா, ஏன்னா இது லைட்டு, லைட்டோடைய ஃப்ரீக்வன்சி நான் ஏற்கனவே சொன்னதுதான். லைட்டோட ஃப்ரீக்வன்சி அதோட பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், அது யூனிவர்சல் கான்ஸ்டன்ட். மல்டி பண்ணீங்கன்னா எனர்ஜி வந்துடும். இப்போ கிளியர் ஆயிட்டா உங்களுக்கு? ஓகே. இப்போ ஐன்ஸ்டீன் வந்து என்ன இன்னும் ப்ரொபோஸ் பண்ணாருன்னா, ஒரு லைட் குவாண்டத்துக்கு லீனியர் மூமெண்டமும் இருக்கு அப்படிங்கிற சொன்னார். ஒரு லைட் குவாண்டத்துக்கு லீனியர் மூமெண்ட் இருக்கு. லீனியர் மூமெண்டத்தை பொதுவாக நம்ம பி, ஸ்மால் பி அப்படிங்கிற டோன் பண்ணோம், அதான் இருக்கு. சரியா? இப்போ இந்த மூமெண்டத்தோடைய வேல்யூ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வேல்யூ மூமெண்டம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலா சாதாரணமா பி இஸ் ஈக்குவல் டு எம்பி அப்படிங்கறதா மூமெண்டத்தோடைய ஃபார்முலா அப்படின்னு நம்மளுக்கு சின்ன கிளாஸ்ல இருந்து தெரியும். பட் இங்க எப்படி மாத்த போறோம் அப்படின்னா, பி இஸ் ஈக்குவல் டு அதே எம்இ தான். அதனால எம்இ மாறுமா சார் அப்படின்னா அது மாறாது. பட் எப்படி போட போறோம், பி இஸ் ஈக்குவல் டு ஹச் பை லாம்டா. இந்த லாம்டா அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், அதாவது ரிலேட்டட் டு த ஸ்பீட் ஆஃப் லைட், ஃப்ரீக்வன்சி, ஏன்னா இது வேவ்ல இருந்து. அப்போ அது வந்து சி செகண்ட். ஓகே, அப்போ இந்த மூமெண்டா அப்படிங்கிறத சொல்லியாச்சு. மூமெண்டம், மூமெண்டம் வந்து ஹச் பை லாம்டா. ஹச் லாம்டா அப்படிங்கிறது சி பை நியூ. ஸோ நியூவை அப்படி நான் மேலே போட்டுறேன். சரியா? இந்த அப்படி மேலே போட்டுறேன். ஓகே, இதுதான் மூமெண்டம். ஹச் பை லாம்டா, ஹச் நியூ பை சி. கிளியர் ஆயிட்டா? ரைட். இப்போ இப்போ நம்ம வந்து நல்லா பாத்தீங்கன்னா இந்த லைட்டுக்கு எனர்ஜியை பார்த்தோம், இ இஸ் ஈக்குவல் டு ஹச் நியூ. இப்போ மூமெண்டம் பார்த்தோம், பி இஸ் ஈக்குவல் டு ஹச் நியூ பை சி. அப்ப ரெண்டுமே இருக்கா? கிளியரா? அப்போ எனர்ஜி இருக்கு, ஒரு டெஃபினைட் எனர்ஜி இ இஸ் ஈக்குவல் டு ஹச் நியூ அப்படின்னு டெஃபினைட் எனர்ஜி இருக்கு. மூமெண்டம் இருக்கு அப்படின்னா, அப்படி இருக்கக்கூடிய ஒரு லைட் குவாண்டத்தை நாம பார்ட்டிக்கலா அசோசியேட் பண்ணலாம். சரியா? இப்படி இருக்கக்கூடிய லைட் குவாண்டட், இது லைட்டை பத்தி நம்ம சொன்ன எவ்வளவு நேரம் பார்த்தோம்ல. ஸோ லைட் குவாண்டத்தை நம்ம என்ன நேம் சொல்லலாம், என்னதான் பிஹேவ் பண்ணுதுன்னா ஒரு பார்ட்டிக்கலா பிஹேவ் பண்ணுது. இது கிளியர் ஆயிட்டா? ஒரு பார்ட்டிக்கலா அது பிஹேவ் பண்ணுது, பார்ட்டிக்கலா ஒரு அசோசியேட் பண்ணலாம். அப்போ இந்த லைட் குவாண்டம் தான் பார்ட்டிக்கல் மாதிரி பிஹேவ் பண்ணுது சொல்றதுனால இதுக்கு பேரு ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு, போட்டான். அப்போ ஒரு போட்டான் என்ன, பார்ட்டிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் லைட். கிளியர் ஆயிட்டா? ஓகேவா? இப்போ கிளியர் ஆயிட்டா? ஸோ பார்ட்டிகல் நேச்சர் ஏன் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கே சொல்லிட்டேன், எனர்ஜி மூமெண்டம் இருக்குப்பா அப்படின்னு சொன்னேன். அப்போ பார்ட்டிகலுக்கு நம்ம அசோசியேட் பண்ணலாம், அதாவது பார்ட்டிகல் மாதிரி இந்த லைட் கொண்ட பார்ட்டிகல் மாதிரியே பிகப் பண்ணுது. ஓகே, அதுக்கு பேர் தான் போட்டான். போட்டான் சொல்லியாச்சு. அப்போ போட்டான் என்ன, அந்த லைட்டோடைய அந்த துகள் வெளிப்பாடு தான். ரொம்ப சுத்தமான தமிழ்ல அதான் சொல்லுவாங்க. சரியா? லைட் ஒளி இருக்குல்ல, அந்த ஒளியோடைய துகள் வெளிப்பாடு, துகளா அது வெளிப்படுறது, பார்ட்டிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் லைட்ஸ். இப்போ இது கிளியரா இருக்கும் நான் நம்புறேன். ஓகே, ரைட். இப்போ நம்ம அடுத்து இந்த போட்டான் நீங்க சொன்னீங்களா சார் அப்படின்னு நம்ம தோணுதுல. இப்போ இந்த போட்டானோடைய
பண்புகள், அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா பண்புகள். பண்புகள் என்னதான்? பொதுவா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கேரக்டர். அப்படிதானே? அவனோட கேரக்டரே இதான்ப்பா அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி போட்டானுக்கு நம்ம கேரக்டர் சொல்றோம். இப்போ இந்த போட்டானோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் என்னலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃப்ரீக்வன்சி இருக்கு, வேவ் லென்த் இருக்கு. ஏன்னா ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த் இது தெரியும். அப்போ இது இருக்கக்கூடிய ஒரு போட்டானோட எனர்ஜி எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? ஏன்னா ஆல்ரெடி இந்த ஃபார்முலா சொல்லிட்டேன். நியூக்கு பதிலா சி பை லாம்டா அல்லது லாம்டா சிக்கோட சி பை நியூ போடலாம்னு சொன்னா அதனால அப்படி போட்டிருக்கேன். அப்போ ஒரு போட்டானோட எனர்ஜி இப்படிதான் இருக்கும். இந்த ரெண்டு இதுலயும் நீங்க எதனாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஃப்ரீக்வன்சி கொடுத்தாங்கன்னா இது, வேவ் லென்த் கொடுத்தா இது. ஆனா ரெண்டுமே ஒண்ணுதான். ரைட்டா? ரைட். ரெண்டாவது, ஒரு போட்டானோட எனர்ஜி அந்த ரேடியேஷனுடைய ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி தான் இதுக்கு. ஏன்னா இந்த ஃபார்முலா பாருங்க, ஒன்னு ஃப்ரீக்வன்சி இல்ல லாம்டா. இது வந்து சி வந்து ஸ்பீட் ஆஃப் லைட், இது விடுங்க. பட் ஒன்லி ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட். அப்ப யார் சார் இண்டிபெண்டன்ட்? அவரை பத்தி சம்மந்தம் இல்லாம இருக்குன்னா அதுதான் இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டி எவ்வளவு இருந்தாலும், ஒரு லைட்டோட இன்டென்சிட்டி எவ்வளவு இருந்தாலும் இது வந்து என்னன்னா இண்டிபெண்டன்ட். இதுக்கும் அந்த எனர்ஜிக்கும் ரிலேஷனே கிடையாது. ரைட்டா? ரெண்டா பாயிண்ட் இதோட கேரக்டர் புரியுதா? ஒரு போட்டானோட எனர்ஜி அந்த ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு தவிர இன்டென்சிட்டி பொறுத்து இல்ல. ஸோ இன்டென்சிட்டியோடைய சிம்பிள் எங்கே வந்திருக்கா? வரலையே. அப்போ இன்டென்சிட்டிக்கும் அந்த இண்டிவிஜுவல் போட்டானோட எனர்ஜிக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லப்பா. எந்தவித ரிலேஷனும் இல்ல. கரெக்டா? இது ரெண்டாவது கேரக்டரிஸ்டிக்ஸா நம்ம பார்க்கலாம். அடுத்து மூன்றாவது போகலாம். மூன்றாவதுல ஸ்பீடை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ போட்டான் தான் போட்டானோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ போட்டான் பார்த்தீங்கன்னா லைட் லைட் இருக்கு. லைட்டோட ஸ்பீடு நீங்க சின்ன வயசுல இருந்து ஈஸியா சொல்லிடுவீங்க. 3 × 10⁸ சொல்லுவீங்களா? ஸோ போட்டான் ஸ்பீட் ஆஃப் லைட்ல டிராவல் பண்ணுது. சரியா? ஸோ ஸ்பீட் ஸ்பீட் லைட் நான் அப்படி போட்டுருக்கேன். அப்படின்னா என்ன தான் அதோட ஸ்பீடு, அதாவது போட்டானோட, நான் இது ஃபுல்லா போட்டான். ஸோ போட்டானோட ஸ்பீடு லைட்டோட ஸ்பீடு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? அண்ட் அதோடைய மூமெண்டம் பி எப்படி இருக்கும்னா ஆல்ரெடி நம்ம பார்த்ததான் ஹச் பை லாம்டா மூமெண்டம். இது இருக்கா? இது கிளியர் ஆயிட்டா? ரைட். இதை விட இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் வருது. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னன்னா சார்ஜ். அதாவது போட்டான்ஸ்க்கு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்லாம் கேள்விப்படுவோம். அப்ப அதுக்கெல்லாம் சார்ஜ் இருக்கு. நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாதுன்னு நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி போட்டான்ஸுக்கு எலக்ட்ரிக்கல் சார்ஜ் கிடையாது. எலக்ட்ரிக்கல் சார்ஜ் கிடையாது. அதாவது எலக்ட்ரிக்கல் நியூட்ரான் மாதிரி தான். நியூட்ரானுடைய அந்த இது சொல்றோம்ல, நியூட்ரன் சொல்லணும், அதே தான். எலக்ட்ரிக்கல் நியூட்ரல். அதனால என்ன ஆகும்னா, நீங்க இந்த போட்டான ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளேயோ இல்ல மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளேயோ பாஸ் பண்ணும்போது நோ டிஃப்ளெக்ட்ஸ். சரியா? அதாவது அன்அஃபெக்டடா இருக்கும். எதுவுமே பண்ணாது. ஏன்னா நீங்க மத்த எலக்ட்ரான்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் போகும்போது அதோட பாத்தே வேற மாதிரி போகும். நம்ம பின்னாடி 9th யூனிட்ல படிப்போம். சரியா? அப்போ அது அனிமேஷன் காமிக்கிறேன். பட் இதுல என்ன ஆச்சு? போட்டானுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் நியூட்ரனால எலக்ட்ரிக் ஃபீல்டு நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட ஒரு செட்டப் பண்ணி ஒரு போட்டான் அனுப்புனீங்கன்னா அவர் டிவியேட்டே ஆக மாட்டார். அதாவது அஃபெக்டே ஆக மாட்டார். சாடி போயிட்டே இருப்பார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதை பார்த்தாலே தெரியும். ஆமா சார், நல்லா இம்பார்ட்டன்டா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறது சில இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். சில இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டால டிஃபெல்ட் ஆகுது, சில இடத்துல யூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் தேவைப்படுது. ஓகே. அடுத்து போட்டான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த போட்டான் மேட்டர் கூட, பருப்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய மேட்டர் கூட ஒரு இன்டராக்ட் ஆகுது. மேட்டருக்கு நம்ம எதனாலும் சொல்லலாம். இப்போ எலக்ட்ரான் கூட ஒரு மேட்டர் தான். அப்படிதானே? அப்போ இந்த மேட்டர்ல ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். எலக்ட்ரான் எடுக்கும். போட்டான் எலக்ட்ரான் எமிஷன், கொலிஷன். ஏன்னா மோது நம்ம சொல்றோம். போட்டான் எலக்ட்ரான் கொலிஷன், அதாவது போட்டான் போய் எலக்ட்ரான் மேல மோதுது, கொலை நடக்கு. அப்படின்னா என்னெல்லாம் நடக்கு அப்படின்னா சில விஷயங்கள் கன்சர்வ்டா இருக்கு.
எதெல்லாம் கன்சர்வ்டுனா டோட்டல் எனர்ஜி கன்சர்வ்டு, சரியா? அப்புறம் டோட்டல் லீனியர் மொமெண்டம் கன்சர்வ்டு, அப்புறம் ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டு, சரியா? ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டா இருக்கு, கண்டிப்பா கன்சர்வ்டா இருக்கும். இந்த மாதிரி போட்டான் எலக்ட்ரான் கொலிஷன் நடக்கும்போது, ஆனா அதே நேரத்துல போட்டான் அப்சர்வும் ஆகலாம், இல்லைன்னா நியூ போட்டான் ப்ரொடியூஸ் ஆகலாம். அதனால நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் வந்து கன்சர்வ்டா இல்லாம இருக்கலாம், சரியா? புரியுதா? ஏன்னா கன்சர்ன் வந்து மாறாம இருக்கிறது. இந்த போட்டான் எலக்ட்ரான் எமிஷன்ல கொலிஷன்ல நம்மளுக்கு வந்து என்ன ஒன்று நடந்துரும்னா, சம் டைம் போட்டான் அப்சர்வ் ஆயிரும், சம் டைம் என்னன்னா நியூ போட்டான் ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி பார்க்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் 10 பேர் அனுப்புறீங்க, 10ல 2 பேரை அப்சர்வ் பண்ணிட்டு அப்படி மாறும். அப்ப 10 இல்ல 2 பேர் அப்சர்வ் பண்ணா 8 அப்படின்னு வருது நியூவா. இல்ல 10 அனுப்புறீங்க, ஒரு 12வது மாறுது, நியூவா ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப அந்த இடத்துல கன்சர்ன் சொல்ல மாட்டோமே. அப்ப நியூ போட்டான் கன்சர்வ்டு கிடையாது. கிளியர் ஆயிட்டா? எப்போ இந்த மாதிரி போட்டான் எலக்ட்ரான் எமிஷன்ல. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, ஐன்ஸ்டீனோடைய போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனை நம்ம டெரைவ் பண்ண போறோம், சரியா? ஓகே, ஸோ ஐன்ஸ்டீனோடைய போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இப்போ போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை எப்படி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்படிங்கிறத பார்க்கலாம். போட்டானுக்கு எனர்ஜி இருக்கு, அந்த எனர்ஜி தான் ஹச் நியூ. இது ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் மேல விழுது. இது வந்து ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் மேல விழுது. மெட்டல் சர்ஃபேஸ் மேல விழுந்தா என்ன ஆகும்? அது கம்ப்ளீட்டா அப்சர்வ் ஆகி ஒரு சிங்கிள் எலக்ட்ரானை எமிட் பண்ணுது. நம்ம ஆல்ரெடி இந்த அனிமேஷன் பார்த்துருக்கனால இப்போ தெரியும், லைட் வந்து விழுந்தது சார், ஆமா எலக்ட்ரான் எமிட் ஆனதுன்னு. அதே தான் இங்க போட்டான், ஒரே ஒரு போட்டான் வந்து எனர்ஜி ஹச்னு சொல்றோம், மெட்டல் சர்ஃபேஸ் விழுது, கம்ப்ளீட்டா அப்சர்வ் ஆயிருது. அப்சர்வ் ஆகி ஒரு சிங்கிள் எலக்ட்ரானா வெளில தள்ளு, இது வந்து எலக்ட்ரான், சரியா? எக்ஸைட் பண்ணுது. இந்த ப்ராசஸ்ல போட்டானோட எனர்ஜின்னு சொல்றோம்ல, ஹச்னியும் சொல்றோம்ல, அதுல என்ன பண்ணுதுன்னா ஒரு பார்ட், அதுல சம்திங் பார்ட் எலக்ட்ரான மெட்டலோடைய பொட்டன்ஷியல் பேரியர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். பொட்டன்ஷியல் பேரியர்னா அந்த எலக்ட்ரான் எமிட் பண்ண விடாம தடுத்திருப்பாரு யாரு? அந்த மெட்டல். இந்த பொட்டன்ஷியல் பேரியரை ஓவர் கம் பண்றதுக்கு அந்த எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகுது. யாரோட எனர்ஜி? இந்த இவர், அதாவது இவர் தான் போய் அவரை வெளியில் தள்ள போறனா, இவர் வந்து சம்திங் ஒரு அந்த பொட்டன்ஷியல் பேரியரை தாண்ட வைக்கிறதுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கணும், சரியா? அதை தான் என்ன சொல்லுவாங்க? ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த மெட்டல், பை நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மெட்டலும் ஒண்ணு. நீங்க ஒரே விதமான எனர்ஜியை யூஸ் பண்ணி எல்லா மெட்டல்லையும் எலக்ட்ரான் எடுத்துட முடியாது. நீங்க காப்பர்ல வேற மாதிரி எடுக்கலாம், ஜிங்க்ல வேற மாதிரி எடுக்கணும், சோடியத்துல வேற மாதிரி இருக்கணும், சரியா? அதனால இப்படி நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ ஒரு பாட்டு எலக்ட்ரான மெட்டலோடைய பொட்டன்ஷியல் பேரியரை ஓவர் கம் பண்ணதுக்கு யூஸ் ஆகுது. அப்ப மீதி எனர்ஜி எங்க சார் போவோம்? எஸ், அது ஒரு நல்ல கொஸ்டின். மீதி எனர்ஜி எங்க போவோம்? ஒரு எலக்ட்ரான் வெளியில வந்து சொன்னோம்ல, இந்த எலக்ட்ரான் போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எனர்ஜி தேவையா? அதாவது கைனடிக் எனர்ஜி தேவையா? அந்த கைனடிக் எனர்ஜியா சம் பார்ட் ஆஃப் திஸ் எனர்ஜி ஸ்பெண்ட். இப்ப கிளியரா போயிதாப்பா? மீதி எனர்ஜி எங்க போகுதுன்னா எஜெக்டட் எலக்ட்ரானுடைய கைனடிக் எனர்ஜியா மாறுது. ஒரு பாட்டு அங்க வெளியில அந்த ஓவர் ஏற்கனவே பொட்டன்ஷியல் பேரியரை தாண்டறதுக்கு அவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. மீதி பாட்டு இருக்கு, அவர் வெளியில வந்துட்டாரு, எலக்ட்ரான் வெளியிட்டாரு. அப்ப அது எலக்ட்ரான் போறதுக்கு ஒரு கைனடிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிடுது. இது கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ இப்ப நீங்க பார்க்கும்போது ஒன்னே ஒண்ணு தெரியுது. நான் ஏற்கனவே சொன்னேன், போட்டான் எலக்ட்ரான் கொலிஷன்ல டோட்டல் எனர்ஜி கன்சர்ன் சொல்லிட்டேன், கரெக்டா? நீங்க முன்னாடி தான் சொன்னேன், ஒரு 5 நிமிஷம் முன்னாடி சொன்னேன். அப்ப என்ன அர்த்தம்? வரக்கூடிய எனர்ஜி இந்த எனர்ஜியும் சேமா இருக்குன்னு அர்த்தம், அதான் மாறாம இருக்குன்னு அர்த்தம், அப்படிதானே? நான் இப்ப இங்க போய் மாறுன்னு சொல்ல முடியுமா? தப்பு தானே? பட் இது லா ஆஃப் கன்சர்வேஷன் படி தான் நடக்குது. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படி இந்த எனர்ஜி இந்த ரெண்டு எனர்ஜிக்கு ஈக்குவலா இருக்கு.
புரியுதாப்பா? ஓகே. ஸோ அந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுத போறோம்? இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஹச் நியூ ஒரு பார்ட் எனர்ஜி ஒர்க் ஃபங்க்ஷனா யூஸ் ஆகுது, ஸ்பெண்ட் ஆகுது. இன்னொரு பார்ட் எனர்ஜி அதோடைய எலக்ட்ரானோடைய கைனடிக் எனர்ஜி யூஸ் ஆகுது. கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா half mv ஸ்கொயர். இதுவும் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டா? இதுல m என்னது? எலக்ட்ரானோடைய மாஸ். b என்னது? எலக்ட்ரானோட வெலாசிட்டி. இதெல்லாம் போடுறீங்க. இது அந்த மெட்டலோடைய ஒர்க் ஃபங்க்ஷன். ரைட். இப்போ இந்த ஹச் நியூ போட்டாச்சு. இந்த நியூங்கிறது அந்த ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சியை நான் ஃபர்ஸ்ட் லைட்டை வச்சு அப்ளை பண்றேன். இதெல்லாம் நடக்கு. அடுத்து என்ன பண்றாங்க சயின்டிஸ்ட்? அந்த ஃப்ரீக்வன்சியை குறைச்சு பார்க்காங்க, ரெடியூஸ் பண்ணிட்டே வராங்க. அப்ப என்ன நடக்கும்? ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. ஃப்ரீக்வன்சியை நான் ரெடியூஸ் பண்ணிட்டே வந்தேன். கண்டிப்பா ஃப்ரீக்வன்சியை ரெடியூஸ் பண்ணா கைனடிக் எனர்ஜியும் ரெடியூஸ் ஆகும். கரெக்டா இல்லையா? அடுத்து போட்டான் எலக்ட்ரானுடைய இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சி நான் வந்துட்டேன். அந்த மினிமம் ஃப்ரீக்வன்சி தான் நம்ம வந்து நியூ நாட் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுதான் மினிமம் ஃப்ரீக்வன்சி. ஏன்னா அந்த மினிமம் ஃப்ரீக்வன்சில போட்டான் எலக்ட்ரான் ஆனது கம்ப்ளீட்டா ஜீரோ கைனடிக் எனர்ஜியை எடுத்து வச்சுக்கிடுது. அதாவது ஜீரோ கைனடிக் எனர்ஜியோட ஜஸ்ட் எஜெக்டட் ஆகுது. அப்ப அவருக்கு வந்து எனர்ஜி இல்ல, கைனடிக் எனர்ஜி இல்ல. ஏன்னா நீங்க ஃப்ரீக்வன்ஸை குறைச்சிட்டே வந்துட்டீங்க. ஃப்ரீக்வன்ஸா ரொம்ப இம்பார்ட்டன் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இன்டென்சிட்டி இம்பார்ட்டனே இல்லை, எனர்ஜிக்கு ஃப்ரீக்வன்சி தான். பட் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸுக்கு இன்டென்சிட்டி இன்வால்வ் ஆகும். சரியா? ரைட். அப்ப நான் வந்து குறைச்சிட்டே வந்தேன்னா ஒரு டைம்ல என்ன ஆயிரும்னா உங்களுக்கு வந்து ஜீரோ கைனடிக் எனர்ஜியோட அந்த எலக்ட்ரான் ஜஸ்ட் எலக்ட்ரான் ஆகுது. அப்ப இந்த ஃப்ரீக்வன்சி பேர் தான் த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி. சரியா? இதுதான். அப்ப இந்த 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 டைம்ல கைனடிக் எனர்ஜி ஜீரோ ஆயிரும். அதாவது இந்த ஆஃப் எம்இ ஸ்கொயர் ஜீரோ ஆயிரும். அதனால இந்த ஃபார்முலா இப்படி போட்டுப்பாங்க. ஒன்லி பைனாட். இப்போ புரியுதா? ஏன் நம்ம அந்த இடத்துல புக்கில் எப்படி போட்டிருக்காங்கன்னா இதான் அர்த்தம். இது எல்லாத்துக்கும் கிளியர் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ இந்த பை நாட் அப்படிங்கிற ஒர்க் ஃபங்க்ஷன் தான் நம்ம எடுத்து இதுல சப்ஸ்டிட் பண்றோம் இந்த இடத்துல. அப்ப இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணும்போது இப்படி வருது. ரைட்டா? இந்த ஈக்குவேஷன் பேர் தான் ஐன்ஸ்டீனுடைய போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். ஓகே. ஸோ எலக்ட்ரான் இன்டர்னல் கொலிஷனால எனர்ஜியை லூஸ் பண்ணலாம்னா அதுக்கு மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இருக்கும். அந்த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜியை நம்ம எப்படி சொல்ல போறோம்னா, ஏன்னா எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் ஒரு இன்டர்னல் கொலிஷன் நடந்துதான் இருக்கும். பட் நம்ம நடக்கல அப்படின்னு ஒரு ஒரு கேஸ் வைக்கணும். அப்ப எனர்ஜி வந்து லூஸ் ஆகாது. அந்த டைம்ல அதுக்கு இருக்கக்கூடிய எனர்ஜி தான் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. ஏன்னா வெளியில வரக்கூடிய எலக்ட்ரான் சொல்றோம்ல அது. அப்ப அதுக்கு மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஸோ இதுதான் ஆஃப் எம்இ ஸ்கொயர் மேக்ஸ். சரியா? ரைட். ஸோ நமக்கு வந்து இப்போ மேலே உள்ள ஈக்குவேஷன்ல ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி, ஏன்னா நம்ம வந்து என்ன பார்த்தோம், இப்படி பார்த்தோம். இப்போ இது மேக்ஸ்ன்னு போட்டா மேக்ஸிமம் இருக்கு, ஸ்பீட் மேக்ஸிமம் இருக்குன்னா அப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. அப்போ இப்படி போடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா இதை இந்த சைடு கொண்டு வந்துடும். ஸோ கே மேக்ஸ் அப்படின்னா ஹச் நியூ மைனஸ் ஹச் நியூ நாட். ஏன்னா இது இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். ரைட்டா? இது ஹச் நியூ நாட்னு சொல்லலாம், இல்லை பை நாட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ரெண்டு விதமா சொல்லலாம். அதனால வந்து பிராக்கெட் போட்டு ரெண்டுமே உண்டுன்னு நினைச்சாங்க, ரெண்டு விதமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இதையும் நம்ம புக்ல போட்டிருப்பாங்க. ஓகே. இது கிளியரா புரிஞ்சுச்சா? ரைட். இப்போ சிமுலேஷன் பார்த்துட்டு அந்த ஒரு அனிமேஷன் நம்ம பார்த்துட்டு நம்ம இதுக்குள்ள போகலாம், கிளாஸ்க்குள்ள போகலாம். அடுத்து கொஞ்சம் நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். ஸ்க்ரீன் தெரியுதாப்பா? ஓகே. ரைட். ஸோ என்னெல்லாம் பண்றேன்னு நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்டென்சிட்டியா நான் ஜீரோ, இதுல இன்டென்சிட்டி உங்களுக்கு தெரியுது 0% தெரியுது. நான் வந்து வேவ்லந்து கீழே உள்ளது வேவ்லந்து. ஸோ 850 நேனோ மீட்டர் அப்படிங்கிறது வேவ்லெந்த் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. ஓகே. இதை வச்சு நம்ம பண்ண போறோம். இப்போ நம்ம
நம்மளுடைய மாடர்ன் ஃபிக்ஷன்ல மாடர்ன் பிசிக்ஸ்ல ரொம்ப ஃபவுண்டேஷனா இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இந்த டாபிக் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். சரியா? ரொம்ப நாளமா லைட் வந்து வேவ் தான் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. அப்புறம் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அந்த ரிசல்ட் வந்த பிறகுதான் இல்ல அது வேவ் தியரியை வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணுது. இல்லப்பா அதுக்கு சம்திங் டிஃப்ரெண்டான ஆன்சர் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஐன்ஸ்டீன் தான் லைட்டை பார்ட்டிக்கலா பார்த்து அவர் வந்து அதுக்கு ரிசல்ட் எக்ஸ்பிளைன் சொன்னார். அப்படிதானே? ஸோ இந்த ரிசல்ட் எல்லாம் நம்ம வந்து அஹ், சில எக்ஸ்பிரிமெண்ட்னால கண் கம்ப்ளீட்டா நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் நிரூபிச்சார். ஸோ அதை தான் நம்ம இந்த சிமுலேஷன்ல பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம ஒரு லைட்டை எப்படி யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் ஐன்ஸ்டீன் சொன்னாரு லைட்டுங்கிறது ஒரு ஒரு கண்டினியூஸ் வேவ் கிடையாது. அது வந்து ஒரு டைனியா டிஸ்கிரீட்டா பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜியா இருக்கு அப்படின்னு சொன்னார். அப்படின்னா கண்டினியூஸ் வேவ் கிடையாது, டைனி டிஸ்கிரீட் பேக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொன்னார். அதுதான் ஃபோட்டான் நம்ம சொல்லணும். ரைட், ஓகே, இது கிளியர் ஆயிட்டு. இப்போ இதுல ரெண்டு ஸ்லைடர் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்டென்சிட்டி, இன்னொன்னு வந்து ஃப்ரீக்வன்சி. ஓகே, ரைட். இப்போ இந்த ஃப்ரீக்வன்சியில நான் மாத்திரம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃப்ராரெட்ல இருக்கு, நான் அப்படியே கொண்டு வரேன். ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ அப்படின்னு கொண்டு வரேன். நல்லா பாருங்க, கலர் சேஞ்ச் ஆகுது. அதாவது ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகுது, வேவ் லென்த் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஹையர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா ஷார்ட்டர் வேவ் லென்த், ஷார்ட்டர் வேவ் லென்த்னா ஹையர் ஃப்ரீக்வன்சி. சரியா? இப்போ பாருங்க 637 நானோமீட்டர் அதுல இருந்து அப்படியே குறையுது பாருங்க. அப்போ வேவ் லென்த் குறையுது, அப்போ ஃப்ரீக்வன்சி கூடுது. அப்போ ஃப்ரீக்வன்சி கூட்டிட்டே இருக்கு. அதனால தான் இன்ஃப்ராரெட்ல இருந்து அல்ட்ரா வயலட் போகும்போது ஃப்ரீக்வன்சி கூடுது. இப்போ பாருங்க, இப்போ நான் அப்படியே ரெட்ல இருந்து அப்படியே எல்லோக்கு போறேன். சரியா? ரைட், எல்லோவுக்கு போயிட்டு அப்படி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன். ஃப்ரீக்வன்சியை நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு எல்லோல வச்சுக்கிட்டேன் 591. இப்போ இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஏன்னா நமக்கு வந்து இன்டென்சிட்டி வேணும்ல, வச்சுக்கிட்டேன். இப்போ இன்க்ரீஸ் பண்றேன், பார்த்துறீங்க. என்ன தெரியுது? வந்துட்டா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஆறாரு. சரியா? இப்போ தெரியும். ரைட்டா? ஸோ இப்போ ஃபோட்டான் பட்டு எலக்ட்ரான் எமிட் ஆயிட்டு. ஸோ கேத்தோட் டு ஆனோட் போகும்போது உங்களுக்கு அந்த சர்க்கியூட்ல வந்து கரண்ட்லாம் இருக்கும் அப்படிலாம் தெரியும். ஓகே, இப்போ நீங்க ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்க, வேவ் லென்த் பார்த்தீங்க. அந்த ஃபோட்டானோட எனர்ஜி ஈஸ் கூட ஹெச்னியூ போட்டாச்சு. இப்போ நான் அந்த ஃப்ரீக்வன்சி இதுல ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அது வேவ் லென்த் ஃப்ரீக்வன்சி பட் நம்ம அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். சரியா? இன்டென்சிட்டியை நான் இன்க்ரீஸ் பண்ண போறேன், டிக்ரீஸ் பண்ண போறேன். ஏன்னா நீங்க ஜீரோல வச்சீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒண்ணுமே இருக்காது. பாருங்க, 100ல வச்சீங்கன்னா அப்பதான் தான் வரும். பட் எப்படி இருந்தாலுமே அதோட எனர்ஜில இது எந்தவித இம்பாக்டும் பண்ணாது. யாரு? இன்டென்சிட்டி பண்ண மாட்டார். சரியா? அப்ப இன்டென்சிட்டி என்ன பண்ணுனா அந்த பெர் செகண்டுக்கு நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் வெளியில வரதுல அதை டிட்டர்மைன் பண்ணுவாரு. நீங்க 50% வச்சீங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல, 30% வச்சா அதுக்கு ஏத்தாப்புல, 0%னா கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண போறாப்புல. சரியா? 100%னா கொஞ்சம் அதிகம் இருக்கும். இப்படிதான் இருக்க போகுது தவிர எந்தவித ரிலேஷன் டு த எனர்ஜி கிடையாது. சரியா? புரியுதா இது? இப்போ நமக்கு இந்த எனர்ஜிய நம்ம அப்ப எது சார் டிபெண்ட் பண்ணுன்னா நம்ம ஃப்ரீக்வன்சி சொல்லணும். இந்த ஃப்ரீக்வன்சி பாருங்க, இப்போ நான் இன்க்ரீஸ் பண்றேன், இதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுமாங்க, எலக்ட்ரானோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுமாங்க. இந்த பாருங்க, இப்போ பாருங்க, நான் இன்க்ரீஸ் பண்றேன்னா பாத்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? அப்ப எனர்ஜி, ஏன்னா எனர்ஜி இருக்க போய் தானே ஸ்பீடா போகுது. ஸோ எனர்ஜிக்கு இது ரிலேஷன்ஷிப். யாரு? ஃப்ரீக்வன்சி. நான் இன்டென்சிட்டி எதுவுமே பண்ணல, பார்த்தேன். ஸோ ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல்ஸ் த எனர்ஜி ஆஃப் த ஒன் ஃபோட்டான். இன்டென்சிட்டி கண்ட்ரோல்ஸ் த நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் ஃபோட்டான்ஸ். அதாவது நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பெர் பெர் செகண்ட்ல எவ்வளவு வெளியில வருதுங்கிறத டிட்டர்மைன் பண்ணுது. சரியா? ரைட். இப்போ இந்த ஃபோட்டான்லாம் அந்த மெட்டல் சர்ஃபேஸ்ல படுது, பட்டுட்டு நம்மளுக்கு இதெல்லாம் தெரியும். அப்போ ஐன்ஸ்டீனோட போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் கே மேக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ மைனஸ் பை அதெல்லாம் போடுறோம். அதுதான் போட்டு பண்ணிடும். அதில் பை அப்படிங்கிறது பை நாட் அப்படிங்கிறது தான் ஒர்க் ஃபங்க்ஷன். இப்போ நமக்கு வந்து இதுல நான் சைடில் பாருங்க சோடியம்னு எடுத்திருக்கேன். சரி, இது மாதிரி ஒவ்வொரு மெட்டலாக இருக்கலாம், சிங்க், காப்பர், பிளாட்டினம் அப்படி எடுக்கலாம். அதுக்கு வந்து கிராஃப்ல அதோட இம்பார்ட்டன் உங்களுக்கு புரியும், அதை நம்ம பார்க்கலாம். அப்படி இப்போ நான் சோடியம் செலக்ட் பண்ணியிருக்கேன். சோடியத்துக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 2.28 எலக்ட்ரான் வோல்ட்.
அந்த ரேஞ்ச் தான். அதுதான் ஒர்க் ஃபங்க்ஷன் சோடியத்துக்கு. அப்போ நீங்க வந்து ஒரு எனர்ஜி தேவைப்படுது. அந்த மினிமம் எனர்ஜி எதுக்கு? எலக்ட்ரான் அந்த சர்ஃபேஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு. மெட்டலோட சர்ஃபேஸ்ல இருந்து எனர்ஜி மினிமம் எனர்ஜி தேவைப்படுது. அதை விட குறைவான எனர்ஜில எலக்ட்ரான் வெளியில வர முடியாது. அப்ப அந்த எனர்ஜி டிபெண்ட்ஸ் அப்பான் ஃப்ரீக்வன்சி. அதனாலதான் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி வரைக்கும் உங்களுக்கு எலக்ட்ரானே இல்ல. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா எமிட் ஆனிச்சு, எனர்ஜி கிடைச்சிச்சு, நல்லாவும் இருந்துச்சு. ஸோ கம்மியான எனர்ஜில கம்மியான ஃப்ரீக்வன்சில எலக்ட்ரான் எமிட் ஆகல. இது வரைக்கும் கிளியர் ஆயிட்டாப்பா? ஓகே. இப்போ நான் ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சேன். இந்த மாதிரி ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, கிரீன் அப்படின்னு கூட்டி காமிச்சேன். அடுத்தானே அது வரைக்கும் நோ எலக்ட்ரான் எமிஷன் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு கிரீன் லைட், அந்த ப்ளூ லைட் அந்த டைம் வரும்போது பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் ஜஸ்ட் ஸ்டார்ட் டு கம் அவுட். அப்ப அந்த இடம் தான் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ்லயும் செஞ்சு காமிப்பேன். இப்ப பாருங்க. இப்போ வந்துட்டு தான் இருக்கு. அப்படிதானே? ஓகே, இதை வச்சுக்கலாம். 557 சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான். சரியா? சீக்கிரம் வரட்டும். ஓகே, இப்போ நான் இன்க்ரீஸ் பண்றேன். இதுல இருந்து இன்க்ரீஸ் பண்றேன். ரிவர்ஸ்ல செஞ்சு காமிக்க வரேன். 557லயும் எமிஷன் இல்ல. 546, 43, 38, 35ல தான் வருது. அப்போ இது ஒரு சம், ஒரு ஃப்ரீக்வன்சி. கரெக்டா? ஏன்னா வேவ்ல இருந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃப்ரீக்வன்சி இந்த ஃப்ரீக்வன்சி தான் பா த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி. இதுல தான் எலக்ட்ரான் ஜஸ்ட் ஸ்டார்ட் டு கம் அவுட். எமிஷன் ஹேப்பன்ஸ் instantly because a single photon transmit all energy to the single electron. இந்த த்ரெஷ்ஹோல்ட் வேவ்லென்த் த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சில தான் எமிஷன் நடக்குதுன்னா காரணம் என்ன? போட்டான் தன்னுடைய எனர்ஜியை அந்த சிங்கிள் எலக்ட்ரானுக்கு கொடுத்துருது. சரியா? இது வரைக்கும் கிளியர் ஆயிட்டா? ஓகே. அப்போ நீங்க கொடுக்கறக்கூடிய எனர்ஜி அந்த ஒர்க்கிங் ஃபங்க்ஷனோட அதிகமா இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து நான் இந்த அல்ட்ரா வயலட் வயலட்லாம் காமிச்சேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல எனர்ஜி அதிகமா இருக்கும். ஒர்க் ஃபங்க்ஷனோட அதிகமா இருக்கு. ஏற்கனவே ஒர்க் ஃபங்க்ஷன் அந்த 535 கிட்ட பார்த்தோம். ஆமா, ஒரு ஃபங்க்ஷன் தாண்டிட்டு இப்ப அதை விட அதிகமா வச்சா என்ன நடக்கும்? வெரி ஃபாஸ்டா வருது. அப்படிதானே? உங்களோட நீங்க பாக்குற ஸ்கிரீன்ல ஸ்பீட் வந்து ரொம்ப ஹையா இருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜிக்கு பேர் தான் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி, அதாவது கே மேக்ஸ். இந்த மாதிரி நீங்க வயலட்லயோ இன்னும் அல்ட்ரா வயலட்ல வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வைக்கிறீங்க. இன்டென்சிட்டியும் நீங்க வந்து 100% வச்சுட்டீங்க. நீங்க 10% குறைச்சு பாருங்களேன். இந்த மாதிரி ஏதாவது குறைச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியுது, டிஃப்ரெண்ட் தெரியுது. அப்படிதானே? ரைட். அப்போ ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரான் டஸ் நாட் சேஞ்ச் வித் த இன்டென்சிட்டி. சரியா? ஒன்லி த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தான் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டிபெண்ட்ஸ் அப்பான் இன்டென்சிட்டி. அப்படிதானே? ஓகே. இதுதான் பார்ட்டிகல் நேச்சரோடைய ஒரு டைரக்ட் ப்ரூஃப். ஓகே. இப்போ நம்ம ஆக்சுவலி இங்க நீங்க பார்த்துருப்பீங்க, கரண்ட்லாம் வரும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கேத்தோட்ல இருந்து ஆனோடு போறதுனால கரண்ட் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். பட் இங்க அடுத்து இன்னொன்னு பார்க்க போறோம். அதுதான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், நெகட்டிவ் பொட்டன்ஷியல். என்னன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது நெகட்டிவ் பொட்டன்ஷியல் சொல்றேன்னா என்னன்னா பேட்டரியோடைய இந்த சைடு, அதாவது நெகட்டிவ் நான் கொண்டு போறேன். ஏன்னா இப்ப ஜீரோல இருக்கு. இந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியலை நான் கிரியேட் பண்றதுக்காண்டி இந்த பேட்டரியில இந்த சைடு கொண்டு போறேன். என்ன நடக்கும் பாருங்க. பாருங்க, நான் இன்னும் இதை குறைச்சு வச்சு பார்த்துதான் அந்த அல்ட்ரா வயலட்டும் வச்சு பார்க்கலாம், இந்த மாதிரி வச்சு பார்க்கலாம். பட் ஒரு -1.80ல உங்களுக்கு கரண்ட் வந்து 0 ஆயிடுச்சு. அப்படிதானே? ஃபர்ஸ்ட் கரண்ட் வந்து பாருங்க, நீங்க பார்க்கலாம். வாங்க, 56 இருக்கு, 0.056. அப்ப லேசா சர்க்கியூட்டை ரீச் பண்ணுது. பட் நான் அப்படியே இன்க்ரீஸ் பண்றேன். லேசா இன்க்ரீஸ் பண்ணாலே போதும். ஓகே, 1-1.40 அப்படி ஒரு எக்ஸாம்பிள் தான். பட் இதே வேலையெல்லாம் எழுதி வைக்காங்க. அப்போ இதுதான் நெகட்டிவ் பொட்டன்ஷியல். இந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இந்த எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணுது, கரண்ட் 0 ஆகுது. கரெக்டா? அப்போ இப்ப நீங்க பார்க்கக்கூடிய வோல்டேஜ் தான் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், அதாவது V0. இந்த வோல்டேஜ் தான் மேக்ஸிமம் எனர்ஜியை கொடுக்குது. சரியா? அதாவது திஸ் வோல்டேஜ் கிவ்ஸ் அஸ் த மேக்ஸிமம் எனர்ஜி, தட் இஸ் K max equal to EV0 அப்படிங்கிறது நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம கிராஃப் செக்ஷனுக்கு வரோம். அதுக்கு நம்ம இந்த கிராஃபை மட்டும் எடுக்க போறோம். அதாவது இதை கிளிக் பண்ற பாருங்க, எலக்ட்ரான் எனர்ஜி வித் லைட் எனர்ஜி, லைட் ஃப்ரீக்வன்சி. ஏன்னா இந்த கிராஃப் நம்ம புக்ல போட்டுப்பாங்க, அதுதான் நம்ம பார்க்க போறோம்.
சரியா? ரைட். இப்போ இந்த கே மேக்ஸ் அதாவது எனர்ஜி அதுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் கிராஃப் போட்டுறேன். இதுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சோடியம் எடுத்துட்டேன். சோடியம் எடுத்துட்டு இதை பாருங்க. ஒரு நிமிஷம். சரியா? ஒரு 0.40 வச்சிருக்கேன். இன்னும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் லேசா வந்திருக்கு. ஓகே ஓகே, இது ஏதோ ஒன்று வச்சிருக்கேன். நான் ஃப்ரீக்வன்சியை பாருங்க. இப்போ பாருங்க, இன்க்ரீஸ் பண்றேன். சரியா? எப்படி இன்க்ரீஸ் பண்றேன்? கிராஃப்ல மேல போகுது. அதாவது ஃப்ரீக்வன்சி இன்க்ரீசஸ். அது உங்களுக்கே தெரியும். ஆமா சார், வேவ் லென்த் குறையுது சார், அப்போ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீசஸ் சார். அதனால தான் கிராஃப்ல ஃப்ரீக்வன்சியா போகுது. ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனா எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் அந்த கிராஃப் போகுது. பட் நான் லெஸ் பண்றேன், அப்படியே குறைக்கிறேன். ஒரு டைம்ல பாருங்க, அப்படியே குறைக்கிறேன் குறைக்கிறேன் குறைக்கிறேன். கரண்டையும் நீங்க பாருங்க, கரண்டையும் பாருங்க. கீழே கரண்ட் அந்த மீட்டர்ல பாருங்க, 0 ஆயிட்டு பாருங்க. கரண்ட் 0 ஆயிடுச்சு. பட் எனர்ஜி இருக்க தான் செய்யுது. நம்ம என்ன பண்ணோம்? இப்போ கரண்ட் 0 ஆயிடுச்சு. சரியா? நான் ஃப்ரீக்வன்சி ரிவர்ஸ்ல வரும்போது, குறைச்சிட்டே வரும்போது திருப்பி இன்னும் கொஞ்சம் குறைக்கணும். கிராஃப் நல்லா பாருங்க. எஸ், ஒரு 497 நேனோமீட்டர் நம்ம வச்சிருக்கோம். அப்ப அந்த ஃப்ரீக்வன்சிக்கு மேலதான் எமிஷன் நடக்கு, கரண்ட்லாம் கிடைக்கும். இது பாருங்க, ஜீரோல இருந்து ஆரம்பிக்கல பாருங்க. சம் கொஞ்சம் தள்ளி ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் தான் அது ஆரம்பிக்கும். இதுதான் த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி. ஒரு ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா எல்லா ஃப்ரீக்வன்சியும் நடக்காது. ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி மேல தான் நடக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி கீழே அது நடக்காது அப்படின்னா அதுதான் த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி. இப்போ கிளியர் ஆயிட்டா? இதுதான் சோடியத்துக்கு. இப்போ பாருங்க, இந்த கிராஃபை நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். இப்படி வச்சிருக்கேன். மெட்டீரியல் வந்து சோடியம், வேவ் லென்த் வந்து ஒரு 497 நேனோமீட்டர்ல இருக்கு. இன்டென்சிட்டி 72%. அது நம்ம 100%லாம் வைக்கலாம். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். வோல்டேஜ் எப்படி வச்சிருக்கேன். நான் மெட்டீரியலை வேற மாத்த போறேன். இப்போ வந்து ஜிங்க் வைக்கிறேன். சரியா? இப்போ இந்த ஜிங்க்ல திருப்பி இன்க்ரீஸ் பண்றேன். இப்பதான் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. தெரியுதா? தள்ளி போயிட்டு. ரைட்டா? ஃபுல்லா வச்சுக்கிட்டேன். இப்போ ரிவர்ஸ்ல வரேன், ரிவர்ஸ்ல வரேன், ரிவர்ஸ்ல வரேன். எஸ், இந்த இடம் தான் த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சியா இருக்கு. யாருக்கு? ஜிங்குக்கு. இதெல்லாம் ஒரு சின்ன எல்லா ரீடிங்கும் கரெக்டான ரீடிங்ல உங்களுக்கு புரியக்காண்டி சொல்லி கொடுங்க. இப்போ போட்டோ எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு மெட்டீரியலோட கிராஃபை கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கே நிறைய விஷயம் தெரியும். ஒரே நிமிஷம், நான் கம்பேர் பண்றேன். அது பாருங்க, மெயின்ல வச்சிடறேன். சோடியத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 0.75 முன்னாடி, ஒரு உதாரணத்துக்கு 0.72ல ஆரம்பிக்கும். பட் அதுவே வந்து ஜிங்குக்கு பாத்தீங்கன்னா அந்த த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி கிட்டத்தட்ட 0.75 தாண்டிட்டு 0.85 அந்த இடத்துல தான் ஆரம்பிக்கும். இது புரியுதா? இப்போ அப்ப மெட்டல் மாறுது. மெட்டல் மாறினோடனே அங்க ஒர்க் ஃபங்க்ஷன் மாறுது. அங்க ஒர்க் ஃபங்க்ஷன் மாறினோடனே அப்ப எனர்ஜி, நீங்க கொடுக்கக்கூடிய போட்டானோட எனர்ஜி கொஞ்சம் அதிகமா ஒர்க்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதோடைய அப்போ த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி வேற அப்படிங்கிறத இதுல இருந்து தெரிஞ்சுட்டீங்க. ஸோ இதுலயும் நீங்க வேவ்லென்த் பார்க்கலாம். சோடியத்துக்கு 497 நேனோமீட்டர் ஒரு இது ஒரு த்ரெஷ்ஹோல்ட் வேவ்லென்த். அதுவே சிங்குக்கு பார்த்தீங்கன்னா 268 நேனோமீட்டர் அந்த அளவுக்கு இருக்கு. அப்போ இங்க வந்து ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அடுத்தானே வேவ்லென்த் ரொம்ப கம்மியா இருக்குன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கு. அதனால நம்ம பார்த்தோம் கிராஃப்லயும் 0.75 தாண்டுது. கரெக்டா? ஸோ நம்ம கிட்டத்தட்ட இந்த அல்ட்ரா ஆயில் ரீஜன் வந்த பிறகு தான் ஜிங்க்லே ஆரம்பிச்சு. இதெல்லாம் நம்ம இதில் பார்க்குறோம். இது கிளியரட்டா? ஸோ எல்லாமே இந்த டாபிக்ல உள்ள நம்ம வந்து இந்த அனிமேஷனையும் நம்ம வந்து சேர்த்து பார்த்துறோம். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கே மேக்ஸுக்கும் இன்சன் லைட்டோடைய ஃப்ரீக்வன்சி கிராஃப் போட்டால் ஸ்ட்ரெயிட் லைனாக வந்துச்சு. அதை நீங்கள் பார்த்தீங்க. அப்புறம் இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சிருப்பீங்க. ஹச்சி நியூ பைனாட்லாம் பார்த்துருப்பீங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாலாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஒய்ஸ் கூட எம்எக்ஸ் பிளஸ் சி அந்த ஃபார்மெட்ல வரும். சரியா? இதுல ஒய் ஆக்சிஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா
கே மேக்ஸ் எடுப்போம். எக்ஸ் ஆக்சிஸா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நியூ நாட் அப்படிங்கிறது இது எடுப்போம். ஸ்லோப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹச்சுங்கிறது தான் ஸ்லோப் எடுப்போம். சரியா? ஒய் இன்டர்செப்டை எதை எடுப்போம் பார்த்தீங்கன்னா -π0 இதை தான் ஒய் இன்டர்செப்டாக எடுப்போம். ஏன்னா நீங்கள் அதில் பார்க்கும்போது குறைஞ்ச உடனே அதை எக்ஸ்டெண்ட் பண்ண உடனே நெகட்டிவ் கிராஃப் வரும். நமக்கு இந்த பாசிட்டிவ் மட்டும் இங்கே காமிச்சிருப்பாங்க. பட் நம்ம புக்கில் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த கிராஃபை பார்த்தோன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் புரியுது. ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப்பு ஹச் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டை கொடுக்குது. ஸோ ஐன்ஸ்டீனோட இந்த ஈக்குவேஷன் அப்புறம் பின்னாடி பார்க்க போகக்கூடிய ஆர்ஏ மில்லிகனுடைய சயின்டிஃபிக்கான எக்ஸ்பெரிமெண்ட் அதெல்லாம் வெரிஃபை பண்ணுது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் இது வரைக்கும் போதும். மீதி கிளாஸை நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஐன்ஸ்டீனோட போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் ஸ்ட்ராங்கா ப்ரூவ் ஆனிச்சு. லைட்டுக்கு வேவ் நேச்சர் மட்டும் இல்லை, பார்ட்டிகல் நேச்சர் இருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். ஓகே ரைட், தேங்க்யூ. கிளாஸ் நேசத வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.